Hello friends, welcome back to my channel Legal Knowledge. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா res sub judice and res judicata. இந்த டாபிக் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்க Subscribe பண்ணலாம், மறக்காம Subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First வந்து res sub judice அப்படினா என்னன்றதை பார்க்கலாம். இந்த res sub judice வந்து செக்ஷன் 10 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்க்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஸ்டே ஆஃப் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஸ் சப் ஜுடிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சூட் இருக்கு, அந்த சூட் வந்து எப்படி நம்ம ஃபைல் பண்ணுவோம்னா அந்த சூட்கான ஜூரிஸ்டிக்ஷன் என்னவோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க கோர்ட்டில் கொண்டு போய் அந்த கேஸை ஃபைல் பண்ணுவோம். இப்படி அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணும்போது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அதை காம்பிடன்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த சேம் கேஸ் இப்போ ஃபைல் பண்ண அந்த சேம் கேஸ் சேம் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே கேஸை திருப்பி வேறொரு ஜூரிஸ்டிக்ஷனில் கொண்டு போய் அதை ஃபைல் பண்ணுவாங்க. இப்படி ஒரே கேஸ் ரெண்டு இடத்துல ஃபைல் ஆகியிருக்கிறதுக்கு பேர் தான் ரெஸ் சப் ஜுடிஸ். இந்த கேஸ் வந்து ரெண்டு இடத்துல ஃபைல் ஆகியிருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காம்பிடன்ட் கோர்ட் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த செகண்டாக ஃபைல் பண்ண கோர்ட்டை வந்து சப்சீக்வெண்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சப்சீக்வெண்ட் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்டே ஆஃப் சூட் ரெஸ் சப் ஜுடிஸ் அப்படின்ற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த ஆர்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த 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 சப்சீக்வெண்ட் கோர்ட் இருக்காங்களா, அவங்க வந்து அந்த கேஸ்க்கான ட்ரையலை கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கோர்ட்டுக்குமே சேர்த்து ட்ரையலை வந்து இந்த காம்பிடன்ட் கோர்ட்டுமே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெஸ் சப் ஜுடிஸ். இப்படி இந்த ரெஸ் சப் ஜுடிஸ் வந்து வெறும் ட்ரையலை மட்டும்தான் இந்த சப்சீக்வெண்ட் கோர்ட்டில் ஸ்டே பண்ண முடியும். இந்த சப்சீக்வெண்ட் கோர்ட்லேருந்து அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஸோ ரெஸ் சப் ஜுடிஸ்னால் வெறும் அந்த ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறத ஸ்டே பண்ணுறது தான் ரெஸ் சப் ஜுடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மணி சூட் வந்து இந்த ஒரு கோர்ட் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க கோர்ட்டில் வந்து கொண்டு போய் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஏ அண்ட் பி அந்த சேம் மணி சூட் அந்த சேம் ஏ அண்ட் பின்ற பர்சன் வந்து வேறொரு ஜூரிஸ்டிக்ஷனில் கொண்டு போய் அதே கேஸை கொண்டு போய் திருப்பி ஃபைல் பண்ணுறாங்க. இப்படி ஃபைல் பண்ணும்போது இந்த ஆல்ரெடி ஃபைல் பண்ண கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த ஸ்டே ஆஃப் சூட் அப்படின்ற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி இவங்கள ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த கோர்ட்டுக்குமே சேர்த்து ட்ரையலை வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபைல் பண்ண கோர்ட்டே வந்து அந்த காம்பிடன்ட் கோர்ட்டே வந்து ட்ரையலை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரெஸ் சப் ஜுடிஸ். இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இப்படி ஒரே கேஸு ஒரே ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும்போது ரெண்டு இடத்துல ஃபைல் ஆகிருக்கும்போது அது கோர்ட்டுக்கு வந்து இன்னுமே பேர்டன் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த கோர்ட்டோட பேர்டனை மினிமைஸ் பண்ணுறது தான் இந்த ரெஸ் சப் ஜுடிஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கேஸை ரெஸ் சப் ஜுடிஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரே சேம் சூட் வந்து ரெண்டு இடத்துல ஃபைல் ஆகிருக்கணும். ஒன்று வந்து காம்பிடன்ட் கோர்ட், அடுத்து வந்து சப்சீக்வெண்ட் கோர்ட். அது மாதிரி ரெண்டு இடத்துல வந்து ஒரே கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கணும். அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, அந்த ரெண்டு கேஸுக்கான சப்ஜெக்ட் மேட்டரும் அதாவது அந்த என்ன ப்ராப்ளமோ அது வந்து சேமாக இருக்கணும். இந்த கோர்ட்டில் மணி சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அதே மணி சூட் என்ன ப்ராப்ளம்காக அந்த மணி சூட் ஃபைல் பண்ணாங்களோ அதே கேஸை வந்து இந்த சப்சீக்வெண்ட் கோர்ட்லேயுமே வந்து ஃபைல் ஆகியிருக்கணும். அண்ட் மூணாவது கண்டிஷன் வந்து பார்ட்டிஸ் அந்த சூட் ஃபைல் பண்ண பார்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கணும். இப்போ ஏ அண்ட் பின்ற பர்சனே அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதே ஏ அண்ட் பின்ற பர்சன் வந்து தான் இந்த கேஸையுமே ஃபைல் பண்ணியிருக்கணும். அண்டு நாலாவது என்ன கண்டிஷன்னா, இப்போ ரெண்டு கோர்ட்லேயுமே வந்து கேஸ் பெண்டிங்காக இருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ண அந்த கோர்ட்லேயுமே கேஸ் பெண்டிங்காக இருக்கணும், இந்த சப்சீக்வெண்ட் கோர்ட்லேயுமே கேஸ் பெண்டிங்காக இருக்கும். எந்த ஒரு கோர்ட்லேயுமே வந்து கேஸ் முடிஞ்சிருக்கவோ இல்லை டிஸ்மிஸ் ஆகிருக்கவோ கூடாது. ரெண்டு இடத்துலையுமே வந்து அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கணும். அண்ட் அஞ்சாவது கண்டிஷன் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபைல் பண்ண கேஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த கேஸ்க்கான ஜூரிஸ்டிக்ஷன் என்னவோ அந்த பர்ஃபெக்டான அந்த கரெக்ட் ஜூரிஸ்டிக்ஷனில் கொண்டு போய் தான் அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து 5 கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெஸ் சப் ஜுடிஸ். கேஸில் எப்போ ரெஸ் சப் ஜுடிஸ் வந்து அப்ளை ஆகாதுன்னா, இப்படி ரெண்டு இடத்துல கேஸ் ஃபைல் இருக்கும்போது இந்த இடத்துல இருக்க சப்ஜெக்ட் மேட்டரோ இல்லை இந்த இடத்துல இந்த கேஸில் சப்சீக்வெண்ட் கோர்ட்டில் இருக்க சப்ஜெக்ட் வேறையாக இருந்தால் அந்த ரெஸ் சப் ஜுடிஸ் வந்து அப்ளை ஆகாது. தென் வந்து பார்ட்டிஸ் டிஃபர் ஆனாங்கனாலும் அப்ளை ஆகாது. அவங்க கேட்டு போன அந்த ரிலீஃப் அந்த சொல்யூஷன் வந்து வேறையாக இருந்தாலுமே இந்த ரெஸ் சப் ஜுடிஸ் வந்து அந்த சூட் மேலே அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ரெஸ் ஜுடிகேட்டானா என்னன்னு பார்க்கலாம். ரெஸ் ஜுடிகேட்டா வந்து செக்ஷன் 11 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோல டிஃபைன் பண்ணியிருக்காங்க.
இந்த ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு கேஸை கொண்டு போய் நம்ம ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறோம். அந்த கேஸை வந்து அந்த கோர்ட் வந்து ட்ரையல் எல்லாம் நடத்தி அந்த டெசிஷனையும் கொடுத்துட்றாங்க. இப்படி அந்த டெசிஷன் வந்த கேஸை வந்து திருப்பி கொண்டு போய் ஒரு கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அப்படி ஃபைல் பண்ணால் அது வந்து ரெஸ் ஜுடிகேட்டாவாக ஆகிடும். சேம் கேஸ் அந்த டெசிஷனை வச்சு நம்ம ஹையர் கோர்ட்டில் அப்பீல் வேணால் போகலாமே தவிர அதே கேஸை கொண்டு போய் நம்ம வேற ஒரு கோர்ட்லேயோ இல்லை வேற ஒரு ஜுடிஷியல் இருக்க கோர்ட்டையோ லோவர் கோர்ட்லேயோ வந்து ஃபைல் பண்ண முடியாது. இப்போ ஒரு கேஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணி அதுக்கு டெசிஷன் வந்துருச்சு. இப்போ திருப்பி வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அதே கேஸை அதே ப்ராப்ளம் அதே பார்ட்டிஸ் கொண்டு போய் அந்த கேஸை ஃபைல் பண்ண முடியாது. ஃபைல் பண்ணால் அது வந்து ரெஸ் ஜுடிகேட்டாவாக ஆகிடும். இந்த ரெஸ் ஜுடிகாட்டான்றதை வந்து 3 மேக்ஸிம்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேக்ஸிம்ஸ் என்னன்றதை வந்து நான் இங்கே சைடில் போடுறேன், அதை நான் சொல்லி காட்டலை. அதுக்கு மீனிங் மட்டும் நான் சொல்கிறேன். நோ மேன் ஷுட் பி வெக்ஸ்ட் ட்வைஸ் ஃபார் சேம் காஸ். அப்படின்னா ஒரு கேஸ்க்கு ஒரு ப்ராப்ளம்க்கு அந்த டிஃபெண்டண்ட்டை 2 தடவை வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அவங்கள அலைய வைக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த டாக்டரின்னு சொல்லுது. அண்ட் 2வது மேக்ஸிம் என்னன்னா, இட் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் தட் தேர் ஷுட் பி அண்ட் எண்ட் டு அ லிட்டிகேஷன். அதாவது ஒரு கேஸ்க்கு ஒரு வாட்டி தான் டெசிஷன் வரணும். அப்படி டெசிஷன் கிடச்சிச்சா அதுதான் அந்த கேஸ்க்கு வந்து ஒரு எண்டான லிட்டிகேஷனுக்கு ஒரு எண்டு. ஒரு கேஸ்க்கு ஒரு எண்டு கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இந்த டாக்டரைனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் 3வது வந்து ரெஸ் ஜுடிகேட்டா ப்ரோ வெரிடேட் occipitur. இந்த மேக்ஸிமில் என்ன சொல்கிறாங்கன்னா, a judicial decision must be accepted as correct. ஒரு கோர்ட் வந்து ஒரு டெசிஷன் கொடுத்துருச்சுன்னா அந்த டெசிஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு திருப்பி வந்து வேற ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் அதே கேஸை ஃபைல் பண்ணுறதோ இல்லை அந்த கேஸை அதே கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுறதோ இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா. இந்த ரெஸ் ஜுடிகேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏ அப்படின்ற பர்சன் வந்து பின்ற பர்சன் மேலே பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சூட் வந்து ஃபைல் பண்ணுறாரு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சூட்க்கு வந்து ஏக்கு அகைன்ஸ்டாக வந்து டெசிஷனை கொடுத்துட்றாங்க. திருப்பி அந்த ஏன்ற பர்சன் வந்து திருப்பி அதே கோர்ட்டில் இல்லை வேற ஒரு ஜுடிஷியல் இருக்க கோர்ட்லேயோ கொண்டு போய் அதே கேஸை கொண்டு போய் ஃபைல் பண்ணாருன்னா அது வந்து ரெஸ் ஜுடிகேட்டா வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகிடும். அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரெஸ் ஜுடிகேட்டா. இந்த ரெஸ் ஜுடிகேட்டா எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ ஒரு லிட்டிகேஷனுக்கு ஒரு எண்டை கொண்டு வரணும். இப்போ ஒரு டெசிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த டெசிஷன் தான் வந்து ஃபைனலாக இருக்கணும். திருப்பி ஒரே கேஸே கொண்டு போய் ஃபைல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெஸ் சப் ஜுடிஸாக இருக்கட்டும், இந்த ரெஸ் ஜுடிகேட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து கோர்ட்டோட பேர்டனை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெண்டுத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெஸ் சப் ஜுடிஸ் அண்ட் ரெஸ் ஜுடிகேட்டா. அடுத்த வீடியோவில் நல்ல டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.